என்ன இருக்கிறது இங்கே? சுவையாகவும் அழகாகவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். வணக்கம். பாருங்கள், நான் இப்போது இந்த பொத்தானை அழுத்தப் போகிறேன். பாருங்கள், என்ன அற்புதமான பொம்மை. என்னிடம் 5 கிரியோட இருக்கிறது. அதை சிறப்பாக வரைவுபவர் இந்த பரிசை பெறுவார். தொடங்கலாம். வாங்க. சரி சரி, நான் தொடங்குகிறேன். சரி, கருப்பு. சில காதுகள், சில கண்கள் வரைவோம். கையின் வடிவத்தை கொஞ்சம் சுற்றுவோம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது எனக்கு சில பச்சை நிறம் தேவை. நான் ஒரு மிகவும் அழகான முகத்தை உருவாக்கி அதை கொஞ்சம் வெள்ளையாக வரைவேன். கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறமும் சேர்க்கிறேன். வாவ், இது ஒரு கலைப்பணி. பாட்டி, திரும்பி பாருங்கள். ஓ, மன்னிக்கவும். சரி சரி, நான் ஒரு முகத்தை உருவாக்கப் போகிறேன். இது மிகவும் ஒத்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. இத திருப்பி பாப்போம். நேரம் முடிஞ்சது. நீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு காண்பியுங்க. இது ஏன் யோடா? இது அழகாக இருக்குது. உண்மையில இல்ல, உங்களுக்கேயா? இது ஏன் வேலை? நான் முயற்சித்தேன். வாவ், நீங்கள் தான் இங்கே வெற்றியாளர். பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹூரே, நான் வென்றேன். இப்போது அவன் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். பொத்தானை அழுத்தினால் அவன் தலையை திருப்ப முடியும். அவன் உண்மையில நகர்றான். அவன் நகைச்சுவையாக இருக்கிறான். எவ்வளவு மிருதுவான ஸ்பேஷலா. இது சூடாக இருக்கிறது. அப்படியானால் உன்னை உன்னிடத்தில் வைக்க வேண்டும். இதோ உன் பரிசு. ஒரு பறக்கும் தேவதை. எனக்கும் ஒன்று வேண்டும். மற்றும் நேரம் தொடங்கிவிட்டது. நான் தொடங்குகிறேன். சரி, நான் உடனே கருப்பை எடுப்பேன். அதை விரைவில் அழகாக மாற்றுவேன். ஆகவே ஒரு பாவாடை, சில காலணிகள் மற்றும் நிச்சயமாக இளஞ்சிவப்பு முடி மற்றும் நிச்சயமாக அழகான கைகள். பரிசிறகுகளை மறக்க மாட்டேன். நான் அழகான பரிதோசையை செய்வேன். நான் அற்புதமாக செய்தேன். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஒதுங்கி பாராதே. அதை எப்படி வரைய வேண்டும்? சரி, ஒரு யோசனை வந்தது. கண்கள் மற்றும் முகத்தின் வரையறையை கருப்பாக வரைவேன். நான் அழகான கண்ணிமைகளை, ஒரு வாய், ஒரு மூக்கு வரைவேன். மேலும் அதை நீளமாக வரைவேன். முகத்தை சுற்றி வரைவேன் மற்றும் ஒரு மிக வெள்ளை அடிப்படை உருவாக்குவேன். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நேரம் முடிஞ்சது. நீ என்ன செய்தா எனக்கு காட்டு. ஏற்கனவே சரி. அது என் யோடா முகம். என்ன ஒரு அழகே, இல்லையா? இல்லை, உன்னுடையது என்ன? இது என் பான் கேக். என்ன ஒரு அழகான பரி என்று பாருங்கள். இல்லை, இது நல்லதல்ல. நாம் என்ன செய்யலாம்? இது உண்மையில் அழகாக இருக்குது என்று நினைக்கிறேன். ஓப்ஸ். ஒரு யோசனை. பாருங்கள் பாட்டி, இப்போது எப்படி இருக்கிறது? ஓ சரி, இதோ இந்த முறை நீங்கள் இருவரும் வெற்றி பெறுகிறீர்கள். அது ரொம்ப குளிர்ச்சியானது. விளையாடுவோம். அதுவே இன்னொரு முறை. சரி பெண்களே, என்னிடம் உள்ள அழகான வாத்தை பாருங்கள். இது பரிசாக இருக்கும். என்ன அழகு. நான் தொடங்கிவிடு. ஆனால் நான் அவனுடன் விளையாட விரும்புகிறான். நான் ஆரஞ்சு எடுப்பேன். மேலும் கருப்பு வரையறையை செய்வேன். கொஞ்சம் மஞ்சள் மற்றும் நீலம் சேர்ப்போம். அதை திருப்புகிறேன். எனக்கு இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஓ, நீ என்னை பயமுறுத்தினாய். ஒளிந்து பார்க்காதே. அப்படி என்றால் நான் அழகை கருப்பு மற்றும் சிவப்பு நிறமாக மாற்றுவேன். அதனால் நான் எல்லாவற்றையும் சுற்றி வருவேன். நிச்சயமாக குஞ்சு மஞ்சள் நிறமாக இருக்கும். அதுதான் என்னிடம் உள்ள வாத்து. ஒரு பக்கம் மட்டும். ஓ, நேரம் முடிந்தது. பெண்களே, முடிவை சரிபார்க்க நேரம். அப்படியா? இதை எப்படி பிடிக்கிறது? நான் ஒரு உண்மையான அழகியை பெற்றேன். என்ன, நாம பார்க்கலாம். இல்லை, உன்னுடையது மிகவும் அழகாக இல்லை. ஓ வாவ், இங்கே நீ வென்று விட்டாய். ஓ, இது என்ன அழகி! எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவனை இங்கே நீரில் வைக்கலாம். அவன் நீந்தட்டும். இது மிகவும் அழகாக இருக்கிறது. வாத்து, உங்களுக்கு இந்த நீர் பிடிக்கிறதா? மிகவும் அழகாக இருக்கிறது. நான் முடியவில்லை. நான் அவனை ஏற்கனவே காதலிக்கிறேன். கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். நீ பாரு. ஹாய், இதுவே நான் உங்களை எப்படி விளையாடினேன். வாவ், எனக்கு இதை வேண்டும். நேரம் தொடங்கிட்டு போங்கள் பெண்களே. Nieter gewijzigd prijs, dieringer altijd breed is die actorintics, charges, abetwediger ardiers.
மீதமுள்ளவற்றிற்கு செல்லலாம். வெளிப்புறத்தை கருப்பாக மாற்றி எல்லாவற்றையும் மஞ்சளாக வரைய போகிறேன். இதோ உன் புன்னகை, பற்கள், இதுவே போதும். இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மாற்றுவோம், வாருங்கள். அப்படின்னாவ நான் அந்த மஞ்சளில கவனமா பூசுறேன். இப்போ அதை திருப்புறேன். இதுதான் எனக்கு கிடைச்ச பிகாசு. இன்னும் கொஞ்சம் மஞ்சள், சிவப்பு கொஞ்சம் மேலும். இதோ இதுதான் நமக்கு கிடைச்சது. அம்மா பாட்டி பாட்டி தூங்காத. ஓ மன்னிக்கவும் பெண்களே. ஆம், நேரம் நீண்ட நேரம் கடந்து விட்டது. உனக்கு என் பிகாசு பிடிக்கிறதா? அவன் அழகாக இருக்கிறான். உன்னுடையது மன்னிக்கவும் இல்லை, இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. பிரிட்னி, நீ வெற்றி பெற்றாய். இதோ. வாவ், அவன் மிகவும் குளிர்ச்சியானவன். வாவ், இல்ல, நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன். அது எனது. ஓ என்ன மூக்கு. ஓ, ஆங்கிரி பேர்ட்ஸ் இலிருந்து சூப்பர் பரிசு. இது உங்கள் பரிசு. மற்றும் மேலும் இது கேக் என்பதால் இது வேடிக்கையாக இருக்கிறது. ஆங்கிரி பேர்ட்ஸ் வானவில் கேக். நேரம் தொடங்கியது, வாருங்கள். சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் அதை கைவிடுவேன். இல்லை, நான் செய்வேன். கேக் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம். இல்லை, நான் அதை வென்று முழுவதும் சாப்பிடுவேன். கண் வரையறைக்கு போகலாம். நான் சிவப்புல நிரப்புகிறேன். இது அழகாக இருக்கும். மேலும் ஒரு அழகான பறவையையும் உருவாக்குவேன். கண்டிப்பாக கருப்பு வரையறையை உருவாக்குவேன். சில கண்கள். நான் எவ்வளவு செலவு பண்றேன். இப்போது கண்களை வெள்ளையாக வண்ணம் தீட்டுங்கள். மற்றவை சிவப்பாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தால் கெடாது. இப்போது அதை திருப்புங்கள். கண்களை கவனமாக முடிப்பேன். அதை திருப்பினால் அது சிறந்ததாக இருக்கும். நிறுத்து, நேரம் முடிஞ்சிடுச்சு. அப்படியா? நான் வென்றேனா? என்ன ஒரு பறவை. நீ என் கலைவை பார்த்ததில்லை. ஓ, எவ்வளவு அலட்சியம். ஓ ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. உங்கள் வெற்றியாளரின் கேக் இங்கே. சூப்பர், இது அழகாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ மை காஷ், வாவ், இது ஒரு வானவில் கேக். நானும் அதை முயற்சிக்கிறேன். ஓ மன்னிக்கவும், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இல்லை, என் கேக்கை இனி தொடாதீர்கள். எனக்கு இன்னும் தேவையில்லை. சிவப்பு சுவை எப்படி இருக்கும்? முயற்சிப்போம். ஹே, நீலத்தை நெற்றியில் பூசிக்கொண்டாய். பெண்களே, நிறுத்துங்கள். எனக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கிறது. ஒரு டைனோசர். ஓ, பாருங்கள். நேரம் தொடங்கிவிட்டது. முன்னேறுங்கள். சரி, சண்டைக்கு தயார் தானே? அப்படியெனில் நான் கருப்பு வரையறையை வரைவேன். அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவேன். கண்கள் மற்றும் வாய். இப்போது நிச்சயமாக மஞ்சள், இளஞ்சிவப்பு, நீல கண்கள். என்ன ஒரு அழகான டைனோசர். சரி, அதை திருப்பி விடுவோம். காத்திரு. ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய கிண்டல். ஹே, நீல நிறத்துடன் சென்று விட்டாய். நான் ஆமாம், பிரைக்கோம். நாம பிஸி ஆக வேண்டும். நான் கவனமாக நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் பூசுவேன். இடைவெளிகளை நிரப்புவோம். ஒரு அழகான டைனோசர் சரியா இருக்கும். இப்போது நாம் அதை திருப்பலாம். இது ரொம்ப அழகா இருக்குது. என்னுடையது இது போல இருக்கிறது. நேரம் முடிஞ்சது. சரி, 3 1 2 3. என் அழகே. ஓ இல்லை, அது மிகவும் மோசமாக இருக்கிறது. உன்னுடையது என்று உண்மையில் அழகாக இருக்கிறது. ஓ, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது உன் டைனோசார் காண்டியுடன். இது உன் பரிசு. எடுத்துக்கொள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது அவற்றையெல்லாம் சாப்பிட போகிறேன். ஒரே நேரத்துல 3 மிட்டாய்களை எடுப்பேன். மிட்டாய் கவர்களை வெளியே எடு. எவ்வளவு சுவையாக இருக்கிறது இந்த மிட்டாய்கள் எல்லாமே. ஓ, நீ என்னுடன் பகிர்ந்தாய். நன்றி. Welcome to your first Carolina's party. April Trobian Paskin Robbins ஐஸ் கிரீமை எடுத்துக்குவோம். ஹேராஸ் பார்க்க வேண்டாவது பும்புனாங்க. ஒரு ஸ்கூப் சேர்த்தால் அது போதுமானதுன்னு நினைக்கிறேன். மேலும் சில ஓரியோ குக்கீகள். இவர் கொண்டோ போலவே ஸ்வீ ஓரியோக்கள். What's the particular? Sila Gramel syrup contains your milk and 12 மூடிய மூடரேன். அதனால் கொஞ்சம் இருக்கலாம்.
கலவையை ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்றுகிறேன், ஒரு வாஃபில் கோனை வைக்கிறேன் மற்றும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் இதற்கு மார்ஷ்மெல்லோஸ் தூவ போகிறேன். இத பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத போடி விடுவோம். இப்போது இரண்டாவது கோனை செய்யலாம். சரி, என்ன இது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால் என் பேர குழந்தைகளை நான் நேசிக்கிறேன். அவர்கள் துன்மார்க்கமாக இருந்தாலும் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்ப்போம். I saw this chocolate ice cream or the lab on the lunch and confronting the ட்ரைய ஈரால் என பேர குழந்தைகளுக்காக எதுவும் வழிக்கோ எப்பொழுது காரமான சிப்ஸ்கோ சாப்பிடுறாங்க. பின்னர் சோயோதின் சிவப்பு மிளகாயை விரும்புறாங்க. நான் எல்லாவற்றையும் அங்கே வைப்பேன். மற்ற மூடி கொஞ்சம் காத்திருக்கலாம். ஓ, எனக்கு நினைக்கிறது எல்லாம் முடிந்து விட்டது. வாசனை ஓ ருசிகரமாக இருக்கிறது. I call it Puna Sophos Hergas Sayers ice cream. Yard students words that could fit 4 close to a wood. Oh, Allah, it's so irritating. So like it there, so. அணிக்குள் நல்லா இருக்குது. ஆனா யார் முதலில்? கல், காகிதம், கத்தி. நான் வென்றேன். நான் முதலாவதாக இருக்கிறேன். சுவையானதை நான் எடுப்பேன். அது அருமையாக இருக்கிறது. முயற்சிப்போம். எனக்கும் சுவையான ஏதாவது வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. டெட், முன்முறை. வாங்க. ஐயோ, புழுக்கள், என்ன ஒரு பயங்கரம். அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை. அது அருவருப்பாக இருக்கிறது. பாட்டி ஏன் அப்படி செய்தார்? ஓ, இது கடினமாக இருக்கிறது. சரி, நான் முடித்து விட்டேன். ஓ, அடடே, நன்றி. எனவே ஐஸ்கிரீமுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான யோசனை எனக்கு வந்தது. ஒரு ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்ப்போம் மற்றும் ஒரு துண்டு வானவில் கேக். என் பேத்தியின் பிறந்த நாளுக்காக ஒன்றை தயாரிக்கிறேன். கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை ஏற்கனவே அணைத்து விட்டேன். இது ரொம்ப சுவையா வந்தது. இது எல்லாம் ஐஸ்கிரீம் இயந்திரத்துல ஊற்றுவோம். கோனை உரித்து சாக்லேட் பந்துகளால் தூவுங்கள். எவ்வளவு சுவையா இருக்குது. யாரோ ஒருத்தர் அதிர்ஷ்டசாலி. இரண்டாவது ஐஸ்கிரீமுக்கு நான் வெண்ணிலா ஸ்கூப் பயன்படுத்துவேன். எனக்கு அது போதுமானது என்று நினைக்கிறேன். மற்றும் வெங்காயம். அவைகள் துர்நாற்றமாக இருக்கின்றன, ஆனால் சரி சரி சரி, அவை நல்லவை மற்றும் ஆரோக்கியமானவை. மேலும் சரி, கொஞ்சம் நறுக்கிய மாமிசம். ஆமாம், அது அருவருப்பாக இருக்கும். அது கட்லெட்க்கு சிறந்ததாக இருக்கும், ஆனால் ஐஸ்கிரீம்க்கு அல்ல. உண்மையை சொன்னால் இதன் வாசனை மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் இதை இயந்திரத்துல போட்டு சில நாய் உணவை தூவுகிறேன். ஓ, என்ன அழகான கோன். ஓ, நான் முதலில் இருக்கட்டும். அந்த கோனை நான் எடுப்பேன். இது சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது இது சாக்லேட் ஐஸ்கிரீம் காண்டியுடன். இது ருசியானது, ருசியானது. அண்ணி, நீ நினைக்க கூட முடியாது. போ. அது அழகாக இருக்கிறது, ஆனால் அது மோசமாக மணக்கிறது. ஓ டேட், நான் ஒரு மோசமான ஐஸ்கிரீம் பெற்றேன், ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். நான் துணிச்சலானவள். என்ன ஒரு பயங்கரம். நான் சாப்பிட முடிக்க வேண்டும். அதை பார்க்க முடியாது. அது சரி, ஆனால் எப்படியோ அது. ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. சராசரி. ஆனால் இந்த முறை பேர குழந்தைகள் என்ன வேண்டும்? நான் ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுப்பேன். அவர்கள் அதை ரொம்ப விரும்புகிறார்கள். பின்னர் நான் கொஞ்சம் சாக்லேட் சேர்ப்பேன். அது அற்புதமாக இருக்கிறது. எனக்கு இடத்தில் நுடல்லாவும் இருக்கிறது. நாங்கள் அதை நிறைய சேர்ப்போம். நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் போல. இப்ப மூடி அதை இயக்குவோம். முடிந்தது.
இதை இயந்திரத்தில் வைக்கலாம். ஆஹா, இந்த ஐஸ்கிரீமை பெறும் அதிர்ஷ்டசாலிக்கு நான் பொறாமைப்படுகிறேன். மேலே ஜெல்லி கற்களை தூவுங்கள் மற்றும் அடுத்ததுக்கு செல்லலாம். நமக்கு ஒன்று தேவை. ஓ, இது என்ன? ஓ, நான் அதை கீழே போட்டு விட்டேன். அது முழுமையா குருட்டு. மலப்பா, நான் எங்க இருந்தேன்? ஒரு ஸ்கூப் மாம்பழ சோர்பெட். சரி, நான் அதுல கச்சா முட்டைகளை வைக்கிறேன். அது குரலுக்கு நல்லது. சோ எனக்கு அது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு சுவையான பர்கர். ஓ, நீர் ஆல்சம்ப்ரே சச்சீர் பர்கர். அது சுரதா ஓடியது பாயிலர். தயார். இயந்திரத்தில் ஊற்றுகிறேன். கோனையும் சத்தான ஐஸ்கிரீமையும் வையுங்கள். மீன் மேலே வைக்கிறேன். ஐயோ, அருவருப்பு. ஆமாம், நாற்றம் கொடுமையா இருக்குது. நீ என் சகோதரி, அதனால் நீ முதலில் தொடங்கு. ஆணி இல்லை. சரி. ஆமா, சரி. அப்போ நான் இதை தேர்வு செய்கிறேன். வாவ், அது நல்லா இருக்கு. அப்படி என்றால் எனக்காக கொஞ்சம். நான் உன் சகோதரி. மிகவும் நிச்சயமாக என் அன்பான சகோதரி. அது உங்களுக்காக. ஹா, இது ஒரு கிண்டல். நான் அதை எனக்கே சாப்பிடுவேன். உன் உதவி தேவையில்லை. அப்போ நான் ஐஸ்கிரீமை சாப்பிடுறேன். ஓ இல்ல, ஓ மை காட். அது மீனா? எனக்கு இது வேண்டாம். ஆஹா, அண்ணா, உனக்கு இரண்டாவது ஐஸ்கிரீம் வேண்டுமா? இல்ல இல்லையா? சரி, பரவாயில்லை. நான் அதை எனக்கே சாப்பிடுகிறேன், அல்லது குறைந்தது முயற்சிக்கிறேன். எல்லா மீன்களும் நம்மை மிகவும் மோசமாக இருந்தன. ஆனால் இது ஒரு சவால். அண்ணி, உனக்காக எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. நான் சமையல் கலை மாஸ்டர் பீஸ் செய்ய தயாராக இருக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எடுத்து அதை பிளெண்டரில் வைக்கிறோம். இப்போது எனது பிடித்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மற்றும் சில சிப்ஸ். டெடிக்கு இந்த நாசோஸ் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். அதுதான், தேனை பற்றி மறந்தே போனேன். தேன் உங்களுக்கு மிகவும் நல்லது. இப்படிப்பட்ட ஐஸ்கிரீமை சாப்பிட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். மூடியை மூடி இயக்கி காத்திருக்கலாம். அதை அணைத்து விடுங்கள். அதை ஊற்றி சிறிய டோனட்களால் தூவுங்கள். எவ்வளவு அழகான கோன்! நீங்க இத சிப்ஸோட பண்ணிருக்கீங்க கூட சொல்ல முடியாது. அடுத்ததா போகலாம். இரண்டாவது ஒண்ணு வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல இருந்திருக்கும். ஒரு ஸ்கூப் போதுமானது. ஓ, எனக்கு ஏற்கனவே சில யோசனைகள் உள்ளன. ப்ரோக்கோலி. ஓ, ஆமாம், சபமிக்க ப்ரோக்கோலி. ஐஸ்கிரீமில் சேர்க்கிறேன். மற்றும் கொஞ்சம் கேச்சப். தக்காளி கேச்சப். அத்தோட எல்லாமே சுவையாக இருக்கும். மூடிய மூடி காத்திருக்கிறோம். இப்போது அதை சாதனத்தில் ஊற்ற நேரம் வந்தது. கோன் தயாராக உள்ளது. மேலே ஏதாவது தூவுவோம். ஆமாம், ஏன் சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பயன்படுத்தக்கூடாது? குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள். ஓ, அதுதான். என் பேர குழந்தைகள் இதை விரும்புவார்கள் என்று நம்புகிறேன். சரி, என்னை தொடர்ந்து மட்டும். இது எனக்கு நன்றாக தெரிகிறது. எனது பிடித்த சீரியல் வளையங்கள் சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு சிவப்பு ஐஸ்கிரீம் மற்றும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கிறது. அருமையான கூட்டணி. வாங்க பந்தயம் போடலாம். 2 3. நீங்க லயபிள் ஐஸ்கிரீமை இவ்வளவு வேகமா சாப்பிடுறது ஃபுல் ஆபத்தோட உறுதியாக உள்ளீங்களா? நீங்க முறை உடம்பு சரியில்லாமல் போகலாம். பார்ட்டி சென்றதை நீங்க உண்மையிலேயே விரும்புறீங்களா? ஓ, யாப்பாவுக்கு அது அதிகமாக பிடிக்கவில்லை போல் இருக்கிறது. ஆனால் அன்னி தனது ஐஸ்கிரீமை விரும்புகிறாள். ஓ மை காட், அவ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. வா டெட், நீ இதை செய்ய முடியும். நான் எதையும் செய்ய முடியும். வாங்க, வா அண்ணா,